பாக்குறீங்க? சினிமாவுல சிகரெட்டை காமிச்சிட்டு ஹீரோவை காட்டினா கிளாப்ஸ் அடிக்கிறீங்க, புளிய காமிச்சிட்டு வில்லனை காமிச்சா விசில் அடிக்கிறீங்க, இங்க என் ஜிம்மிய காமிச்சிட்டு என்ன காமிச்சா திரு திருன்னு முழிக்கிறீங்களே. வாட் இஸ் திஸ்? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலீங்க. கிழவா, வருஷம் போதும், கொஞ்சம் தள்ளி நில்ல. ஆமா, கூட்டமா வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? எங்க அண்ணன் பிள்ளைய ஆளை தூக்கிட்டு போய் அடிச்சுங்க. யானைக்கு எத்தனை கால்னாவது பாத்தீங்களாயா? நாங்க பார்த்ததே கால் யானைதாங்க. அச்சத்தை மிச்சத்தை பாக்கலீங்க. அட, என்னையா உங்களோட பெரிய ரோதனையா போச்சு? நான் நினைக்கிற யானையும் நீங்க சொல்ற யானையும் ஒன்னான்னு கம்பேர் பண்ணத்தான் கேக்குறேன். அப்படின்னா நீங்க நினைக்கிற யானைக்கு எத்தனை காலுங்க? 17 கால். என்னையா ஆச்சு உங்களுக்கு? இன்னும் என்னங்க 17 காலுன்னா அது யானையா 8 கால் பூச்சியா? யோ, 17 அரை எவ்வளவுயா? 8 17 காலு 4 கால். இப்ப சொல்லு, யானைக்கு எத்தனை காலு? 4 கால். அதத்தான் நானும் சொன்னேன். எங்க நாங்க பதறி போய் நிக்கிறோம், நீங்க பட்டிமன்றமா நடத்துறீங்க. மேனேஜரியா, எப்படியாவது நீங்க தாயா எங்களுக்கு. யோ, கமர் கட்டு ஓணுன்னா வாங்கி தரலாம், கஷ்டத்தை தீர்க்க முடியாது. நானே வடை பாயசம் கிடைக்காம தினமும் வறுத்த கறி மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு வறுமையில இருக்கேன். அதோ உங்க துயரத்தை போக்குறவங்க வராங்க, அவங்க கிட்ட உங்க சோகத்தை கொஞ்சம் புழிஞ்சு விடுங்க. வாழி கும்பிடு. கையில துளசி மாலை. நாராயணா நாராயணா. மேடம் வந்துட்டாங்க, கும்பிடுங்க கும்பிடுங்க. ஜம்ஜாரடியம்மா கும்பிடுறோம். நடந்ததை பத்தி நான் கேள்விப்பட்டேன், அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அம்மா, அந்த ஆனை பண்ற அட்டகாசம் எங்களால கொஞ்சம் கூட பொறுக்க முடியலம்மா. போன வாரம் கூட பொன்னனுடைய மகளை துடிக்க துடிக்க தூக்கிட்டு போயிடுச்சம்மா. இன்னைக்கும் அதே நடந்துருச்சுமா. கால் இல்லாத என் பிள்ளைங்க ஏன் கண்ணதிரியே தூக்கிட்டு போயிடுச்சுமா. நான் என்ன செய்யணும்? அப்படியா? அம்மா, உடனடியா அந்த மத யானையை ஒழிக்க ஏற்பாடு பண்ணுங்க. இல்லைன்னா ஒவ்வொரு உயிரா பலி வாங்கி நம்ம மங்களாபுரத்தை பாழாக்கிருமா. என் கணவரை நினைச்சு கண்ணீர் சிந்துறதா, இல்ல உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை நினைச்சு கண்ணீர் சிந்துறதான்னு எனக்கு புரியல. இன்னைக்கு இது விஷயமா கலெக்டருக்கு நான் எழுதி அவரை வர வைக்கிறேன். எதுக்கும் அந்த பக்கம் போகாம ஜாக்கிரதையா இருங்க. மேனேஜர். எஸ் மேம். அவங்க துக்கம் தீர்ற அளவுக்கு என்ன வேணுமோ அது செய்யுங்க. ஓகே மேம். நான் அப்பவே சொல்லல, அம்மா சாரி கட்டணும் பாரி வள்ளல், கொண்ட போட்ட கும்மன வள்ளல்னு. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, என்ன நம்புங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. Let it go. இந்தா, இந்த பாரு, இந்த துணி எல்லாம் நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குமா. யாருக்குமா அது? இந்த கிறிஸ்துவம் தானே வாழாங்கிறது. நான் வேற யாருக்கு ராசா வாங்குவேன்? உனக்கு தான் கண்ணு. இன்னும் 2 நாள்ல உனக்கு பிறந்த நாள் வருதுல்ல, அதுக்காக வாங்கி வச்சேன். போட்டுக்க போட்டுக்கப்பா. இருக்கட்டுமா, பிறந்த நாள் அன்னைக்கே போட்டுக்கிறேனே. பரவாயில்லப்பா, உன் பிறந்த நாளை விட நீ மனசு திருந்தி என்ன பாக்கணும்னு வந்திருக்கிறியே, இந்த நாள் தான்ப்பா என் நெஞ்செல்லாம் நிறைஞ்ச நாள். இன்னைக்கே போட்டுக்க, இன்னைக்கே போட்டுக்க. சரிம்மா. செல்லையா, அம்மா, சட்டை எப்படி கண்ணு இருக்கு? அடடே, எனக்கு கூட சரியா இருக்கே. எனக்கு கூடன்னா? இல்ல,
அளவெடுக்காம சரியா தைச்சிருக்கேன்னு சொன்னேன். பிள்ளையோட அளவு பெத்தவளுக்கு தான் தெரியும். எனக்கு ரொம்ப சரியா இருக்குமா. சரியா இருக்கா? ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஏதோ என் மகனோட அழக கண்ணாலதான் பார்க்க கொடுத்து வைக்கலைன்னாலும் என் மனசுலயே நினைச்சு பூரிச்சு போறேன்ப்பா. அம்மா வந்துட்டா உன் தங்கச்சி வந்துட்டா. அம்மா அம்மாடி அண்ணன் வந்துட்டாமா பாரு. சரியா என்னம்மா பேசாம இருக்க? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அண்ணன் பிறந்த நாளைக்குள்ள வந்துருன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி வந்துருச்சு பாரு பாரு. ஏன் அண்ணன் கூட பேசாம இருக்க? அண்ணனா? இவர் அண்ணன் இல்லம்மா. என்னடி இது இப்படி திடுக்குன்னு சொல்ற? அண்ணன் இல்லாம அது ஒண்ணும் இல்லம்மா. பெத்த தாய தவிக்க விட்டுட்டு போனவர அண்ணன் எப்படிமா சொல்ல முடியும்? அதுக்காக சொல்றியா? நீ கூட பிறந்தவ கோவிச்சுக்கிற, நான் பெத்தவ. தப்பான பிள்ளையா இருந்தாலும் 10 மாசம் சுமந்தவ ஆயி. சரி நீ போய் உன் வேலையை பாரு. இவர்கிட்ட நான் பேச வேண்டியது நிறைய இருக்கு, போய் பேசிட்டு வந்துரு. பாரு கோவமா பேசிடாத. என் புள்ள ரோஷக்காரன், கோச்சுக்கிட்டு போனாலும் போயிடுவான். எப்பா தங்கச்சி உங்ககிட்ட செல்லமா கோச்சுக்குது, நீ ஒண்ணு நினைச்சுக்காத. வாங்க இப்படி. யோ வாயாங்க. வழியில என்னமா அனாதன்னு சொன்ன, வீட்டுல வந்து அண்ணன்னு சொல்லி சொந்தம் கொண்டாடுற. என்ன விளையாடுறியா? சத்தியமா சொல்றேன், இதுக்கு நான் காரணம் இல்ல. ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில இந்த வீட்டுக்குள்ள வர வேண்டியதை போயிடுச்சு. உங்க அம்மா என்ன செல்லையான தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க பாசத்துக்கு நான் அடிமையாயிட்டேன். அதனாலதான் என்ன எரியாம பொய் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிரு, நான் இப்ப போறேன். நில்லுங்க, நீங்க போக வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்? எங்க அண்ணன் பொறுப்பே இல்லாம எங்கேயோ சுத்திட்டு இருக்காரு. அவரை பார்க்காம கொஞ்ச காலமா பித்து பிடிச்ச மாதிரி இருந்த எங்க அம்மாவுக்கு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சந்தோஷமே வந்திருக்கு. அதனாலதான் சொல்றேன், இனிமே நீங்க எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருங்க. எங்களுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். சரி. அழகுடா. டேய் உன் கண்ணே உனக்கு பட்டடம் போட்டிருக்கடா. என்ன ரம்மி முகத்துக்கு மொசாக் பண்ணினுக்கிற? என்ன விஷயம்? இந்த காலத்துல என்ன மாதிரி மொட்டை பசங்க கதி என்ன ஆகிறது? அதுக்கு ஒரு செட்டப் பண்ணிக்கத்தான் இந்த கெட்டப்ப. ஓ, அந்த 3 முடிச்சு விஷயத்துக்காக தான் இப்படி 3 கோட் அடிச்சுக்கிறியா? ஆமாயா, சைத்தான் கூட தன்னை சைட் அடிக்கிறவன் சல்லுன்னு இருக்கணும்னு நினைக்கிற காலையா இது. அப்படி உன்னை ஐத்தான்னு கூப்பிடுற அந்த சைத்தான் யாரப்பா? நம்ம பங்களா வேலைக்காரி தையல் தான். வேலைக்கார வெள்ளப்படியாரமா? அதான் சொல்லி இப்படி ஒழுகுது. அவளை நினைக்கிறப்பவே ஆசைக்கு மீச முளைக்குத. நினைச்சா எப்படி? அவ வீட்டு அல்வான்னா அவங்க அண்ணன் இருக்கிறானே வெட்டு அருவாச்சப்பா. அந்த வெண்ண வெட்டிய கண்ணை கட்டுறதுக்கான வழியை தையல் புட்டு புட்டு வச்சுட்டா. நீ அள்ளிடு.